விரதத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அந்த குடலுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அதை கழிவுகள் தானாக ஒரு நாளுக்குள்ளார வெளியேற்றிடும் இயல்பாக. அந்த நாள் சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி தேவை, தண்ணி ரொம்ப அத்தியாவசியமான நிகழ்வு, அதை நிறுத்தக்கூடாது. தண்ணி குடிக்கலாம். ஒரு நாள் உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி குடலுக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு 3000 கலோரி சாப்பிட்றீங்கன்னா அதில் 1500 கலோரி உங்களுடைய குடலையே ஜீரணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ அதிக சக்தி எங்கே தேவைப்படுதுன்னா உங்கள் குடலுக்கு தான். உங்கள் குடலுக்கு சக்தி கிடைக்காம உணவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்புகளெல்லாம் கரைச்சி அதை பயன்படுத்தி குடல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற வேலைகளை செய்துவிடும். இப்போ ஒரு நாள் கழித்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். மறுநாள் காலையில் நீர் ஆகாரங்கள்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தடிமனான உணவு பழக்கத்துக்குள்ளார போகணும். அப்போ ஏகாதசி அன்னைக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வயிறை சுத்தமாக பண்ணுவது உங்களுக்கு தொப்பை விழாமல் இருக்கும். இப்போ தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம்.